ஹாய்டா, குட் மார்னிங்டா. நம்ம நளினி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, தக்காளியை வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். அந்த தக்காளியை ஒரு தக்காளியை 4 பாகமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய வானிலையில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ண தக்காளியெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். அது கூட புளி சேர்த்துக்கணும், உப்பு சேர்த்துக்கணும், கல்லுப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பூண்டு சேர்த்துக்கணும். அதே மாதிரி காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடவே கூடாது, மூடியும் போடக்கூடாது. நம்ம அப்படியே விட்டுட்டு ஆவியிலேயே அது நல்லா தண்ணி விட்டு நல்லா கொத நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஆவியிலேயே அது தண்ணி விட்டுருக்கு. இதை மாதிரி விட்டு நல்லா குழஞ்சி நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம நல்லா இதை ஆற விட்டுடணும். எப்படின்னா, இந்த சதையாக இருக்குது இல்லைங்களா, அந்த சதை பாகத்தை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விடணும். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டு, இங்கே பாருங்கள் 1.5 லிட்டர் எண்ணெய், நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு நல்லா இடிச்சிக்கணும் பூண்டை. அந்த பூண்டு, அப்புறம் வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தக்காளி விழுது அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்ததுக்கு பிறகு கார மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அந்த வெறும் மிளகாய்த்தூளை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் கலந்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் போட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. அதுதான் ஊறுகாய் பொடி. ஊறுகாய் பொடின்னா 100 கிராம் வெந்தயம்னா 200 கிராம் கடுகு சேர்த்து நல்லா வாணலியில் நல்லா வதக்கிட்டு அதை பொடி பண்ணி எடுத்து அந்த பொடியை இது கூட கலந்து மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் பொழுது அடி பிடிக்கக்கூடாது. மேலே எண்ணெய் திரண்டு வரும். அதாவது ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்னா, மேலே எண்ணெய் திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊறுகாவை இறக்கி வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி, ஒரு சொட்டு கூட தண்ணி படக்கூடாது. தண்ணி படாமல் தான் நம்ம இந்த ஊறுகாவை தயார் பண்ணணும். அதே மாதிரி இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, வினிகர் சேர்க்கலை, எதுவும் கிடையாது. அதனால் இதை நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணால் கூட அந்த ஸ்பூனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தான் நம்ம அதில் ஊறுகாய் போட்டு பயன்படுத்தணும். இதுதான் நளினி தக்காளி ஊறுகாய். இன்னும் ஆல்மோஸ்ட் ரெடியாக வேண்டியது இருக்குது. நான் ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி நல்லா ஆற விட்டுடணும். இது ஆறதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வெளியே வச்சாலே 3 மாதத்துக்கிட்ட நல்லாவே இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.